இன்றைய மன்னா சங்கீதம் 146 8வது வசனத்தின் 2வது பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை வாசிக்கிறேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நேற்று தினத்துல பார்த்தோம், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இன்னைக்கு 2வது பகுதி சொல்கிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அர்த்தம் முறியடிக்கப்பட்டவர்கள் அல்லது தோல்வியை கண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறாராம். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாராம். நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நல்ல வெற்றி பெற்று புகழின் உச்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள சுற்றி எப்பொழுதுமே ஒரு பெருங்கூட்டம் இருப்பாங்க. அவங்கள எல்லாரும் நேசிப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யவோ அல்லது அவங்கள பின்பற்றவோ ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில சமுதாயத்துல தோற்கடிக்கப்பட்டவர்கள், முறியடிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறவர்கள் மிக மிக சிலரே. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தேடி செல்கிறவர், அப்படிப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, 38 வருஷம் பெரும் வியாதியை கொண்ட ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தண்ணில் இருந்தான். அவன் அநேக முறை தோல்விகளை சந்தித்த மனுஷன். ஆனா அந்த மனுஷனை தேடி இயேசு போய், சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை சுகப்படுத்தி அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு அற்புதத்தை செய்து அவனை தூக்கிவிட்டார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க தோல்வியை சந்தித்தவர்கள் போல இருக்கலாம், முறியடிக்கப்பட்டது போல இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களை தேடி இன்னைக்கு இயேசு வருகிறார், உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்களை தேடி வருகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர், எங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன் நீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் உதவி வேணுமோ உதவி செய்யுங்க. யாரெல்லாம் தோற்கடிக்கப்பட்டது போல இருக்கிறாங்களோ, தோல்வியை சந்தித்து தோல்வியின் பாதையில போயிட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கி விடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவங்களை தேடி வருகிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாய் இருக்க போகிறக்காக நன்றி. தூக்கி விடுகிறக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.